மற்ற மருத்துவங்கள், மாற்று மருத்துவங்கள், எவ்வளோ மருத்துவம் இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவம், நம்ம தமிழ் மருத்துவம் தான் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. ஒரு கர்ப்பப்பை ஃபைப்ராய்ட் கட்டி கரையிறதுக்கு இயற்கையாக நம்ம ஒரு மூலிகை தைலம் உள்ளுக்குள்ளே சாப்பிட கொடுப்போம். பீரியட்ஸ் டைமும் குடிக்கணும், நார்மலாக இருக்கக்கூடிய டேட்லேயும் நம்ம எடுத்துக்கணும். 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது அப்படின்னா வித்தின் 2 months 3 monthsலேயே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கட்டி ஒன்றுமே இல்லை, யூட்ரஸ் எல்லாமே நார்மல் அப்படின்றது வந்துடும். ஃபைப்ராய்ட் கட்டிக்கு அறுவை சிகிச்சை பண்ணாமல் கண்டிப்பாக நம்மளுடைய கர்ப்பப்பையை காப்பாற்றிக்கலாம். வணக்கம், ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரவண்யா. உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ மருத்துவங்கள் இருக்குது, மற்ற மருத்துவங்கள், மாற்று மருத்துவங்கள், எத்தனையோ மருத்துவங்கள் இருக்குது. எவ்வளோ மருத்துவம் இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவம், நம்ம தமிழ் மருத்துவம் தான் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. இந்த சித்த மருத்துவத்தில் தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம், இந்த 3 தோஷங்கள் இது நம்மளுக்கு கூட இருக்கா, கம்மியாக இருக்கா, இதை வச்சு தான் நம்மளுக்கு உடம்புல 4448 நோய்கள் கணிச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே மேக்சிமம் இவ்வளோ நோய்கள் வகைகள் தான் இருக்குது அப்படின்றத சித்தர்கள் தெளிவாக கணிச்சு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி வர நோய்கள் புதுசாக உருவாக்க போகிறதும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தடவை ரீசர்ச் பண்ணாலும் சரி, எல்லா நோய்களும் பார்த்தீங்கன்னா அந்த 4448 நோய்களுக்குள்ளே தான் அடங்கும். எக்ஸாம்பிள், ஒரு டிசீஸ் நீங்கள் பெருசாக ஒரு வியாதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது தமிழ் மருத்துவத்தில் ஒரு வியாதியில் இருக்கக்கூடிய குறிகுணங்களாக கூட நம்மளுக்கு அமையும். ஸோ அது எல்லாத்தையும் ஏற்கனவே அவங்க அலசி ஆராய்ஞ்சு இவ்வளோ நோய்கள் தான் இருக்குது, இந்த நோய்களுக்கு இவ்வளோ மருத்துவங்கள் இருக்குது, இப்படி பண்ணால் இந்த நோய்கள் சரியாயிரும் அப்படின்றத அவங்க தெளிவாக கணிச்சு வச்சுருக்காங்க. நோய் அறிஞ்சு ஃபஸ்ட் நாடி பார்த்து என்ன தோஷங்கள் நம்மளுடைய உடம்புல கூடியிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முறையான சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணுறதையும் அவங்களே சொல்லிட்டு போயிருக்காங்க. அதன்படி தான், அதோட முறைப்படி தான் நம்ம மருந்துகள் தயார் பண்ணி வச்சு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி தான் நான் பார்த்து நிறைய பேஷண்ட்டில் இருந்த மாறுதல்கள். அதுவும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூட்ரஸில் கட்டி வந்துருச்சு, ஃபைப்ராய்ட் கட்டி வந்துருச்சு அப்படின்னாவே என்ன, சர்ஜரி பண்ணி யூட்ரஸோடு சேர்த்து அந்த கட்டியை ரிமூவ் பண்ணுற வைத்தியம் தான் இது வரைக்கும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபைப்ராய்ட் கட்டி யூட்ரஸ்குள்ளே குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸில், எவ்வளோ பெரிய சைஸில் இருந்தாலும் சரி, சில பேர்த்துக்கு வயிற்று வலிக்கும், சில பேர்த்துக்கு ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பேர்த்துக்கு கட்டி கட்டியாக ப்ளீடிங் போகும், நாள் கணக்காக சில பேர்த்துக்கு போகும். இந்த தொந்தரவுகள் யார் தாங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணி கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க. இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை ஒரு முக்கியமான உறுப்பு. அது இல்லைன்னா சீக்கிரமாகவே அவங்களுக்கு கை கால் வலி, முட்டி வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஹார்மோன் குறைபாடு ஜாஸ்தியாகவே ஆகும். அதனால அது ரொம்ப முக்கியமான உறுப்பு. அதை ஈஸியாக அப்படி எடுத்து தூக்கி போட்டுறக்கூடாது. இப்படி சர்ஜரியே இல்லாமல் எத்தனையோ பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் சாப்பிட்டே சர்ஜரி இல்லாமல் ஃபைப்ராய்ட் கட்டிகள் கரைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கு. அப்படி நிறைய பேஷண்ட் அப்படி ஆயிருக்காங்க. அதில் ஒரு சில பேஷண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நோய் உள்ளுக்குள்ளே உருவாகுது, கர்ப்பப்பையில் கட்டி உருவாகுது அப்படின்னாவே டாக்ஸின்ஸ் எல்லாம் நிறைய சேர்ந்து கழிவுகள் உள்ளுக்குள்ளே தங்கி அது நல்லா தேங்கி அதுதான் நம்மளுக்கு கட்டிகளாக உருவாகியிருக்கும். அந்த கழிவுகளை ஃபஸ்ட்டு வெளியேற்றக்கூடிய வேலைகளை நம்ம பார்க்கணும். அப்போ கழிவுகள் நம்மளுக்கு வெளியேற்றணும் அப்படின்னா நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகணும், யூரின் நல்லா ஃப்ரீயாக போகணும். அதற்குரிய மருந்துகளையும் நம்ம கொடுத்துடணும். இந்த கர்ப்பப்பை ஃபைப்ராய்ட் கட்டி கரையிறதுக்கு இயற்கையாக நம்ம ஒரு மூலிகை தைலம் உள்ளுக்குள்ளே சாப்பிட கொடுப்போம். அந்த மூலிகை தைலம் பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைமும் குடிக்கணும், நார்மலாக இருக்கக்கூடிய டேட்லேயும் நம்ம எடுத்துக்கணும். பீரியட்ஸ் டைமில் ஒரு அளவு, நார்மலாக இருக்கக்கூடிய டேட்டில் ஒரு அளவு. பீரியட்ஸ் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பீரியட் வரக்கூடிய அந்த 3 நாளுமே, இல்லை சில பேர்த்துக்கு 4 நாள் வருது அப்படின்னா அந்த 4 நாளுமே நம்ம அந்த தைலத்தை உள்ளுக்குள்ளே குடிக்க சொல்லுவோம். அது ஒவ்வொருத்தருடைய கட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப மிகப்பெரிய கட்டிகளாக இருக்குது அப்படின்னா 30 ml வரைக்கும் குடிக்க சொல்லுவோம். கொஞ்சம் கட்டி நடுத்தர சைஸில் தான் இருக்குது அப்படின்னா 20 ml போதுமானது. சும்மா 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தான் கட்டி இருக்குது அப்படின்னா 10லேருந்து 15 ml போதுமானது. இது மாதவிடாய் காலத்தில் வெறும் வயிற்றில் இயர்லி மார்னிங் பழைய சோறு தண்ணியிலையோ இல்லை நீர் ஆகாரத்தில், அப்படி இல்லாட்டி கஞ்சி தண்ணியில் இதை குடிக்க சொல்லுவோம். எதுவுமே இல்லைன்னா
சாதாரண ஹாட் வாட்டரில் சுடு தண்ணியில் குடித்தாவே போதும். இது பீரியட்ஸ் டைம் குடிக்கிறது. டெய்லி பீரியட்ஸ் இல்லாத நாள்களில் பார்த்தீங்க அப்படின்னா தினசரி 3லேருந்து 5 சொட்டு அளவு கணக்கில் வந்து குடிக்க சொல்லி கொடுப்போம். குடிக்கிறப்போ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்கு கழிவுகள் எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்மளுக்கு வெளியேற்றி கொடுத்துரும். 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் தான் கர்ப்பப்பை கட்டி இருக்குது, ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வித்தின் 2 months 3 monthsலேயே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கட்டி ஒன்றுமே இல்லை, யூட்ரஸ் எல்லாமே நார்மல் அப்படின்றது வந்துடும். கட்டி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது, 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டருக்கு அப்புறம் 10 சென்டிமீட்டருக்கு மேலெலாம் கட்டிகள் இருந்தது அப்படின்னா 6 மாத காலத்துலேருந்து 8 மாத காலங்கள் வரைக்கும் தொடர்ந்து இந்த மூலிகை மருந்துகள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டிக்கு அறுவை சிகிச்சை பண்ணாமல் கண்டிப்பாக நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து காப்பாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் கூட சில பேர்த்துக்கு கட்டிகள் இருக்கும். மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து சில பேர்த்துக்கு வந்து தீட்டு வந்திருக்கும். அந்த டைம் போய் செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா உள்ள கட்டி இருக்குது, சத வளர்ச்சி யூட்ரஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கும் இதே மருந்துகள் தான். இந்த மருந்துகள் எடுக்கிறப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ராய்ட் கட்டிகளும் இயற்கையாகவே நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பேர்த்துக்கு பீரியட்ஸ் வரவங்களுக்கு பீரியட்ஸ் மூலமாக கர்ப்பப்பை கட்டி குறைஞ்சிரும், ஃபைப்ராய்ட் கட்டி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும். இதே இது எனக்கு பீரியட்ஸ் நின்றுச்சு, எனக்கு எப்படி கட்டி குறையும் அப்படின்ற கேள்வியும் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். பீரியட்ஸ் நின்னவங்களுக்கு கட்டி எப்படி குறையும் அப்படின்னா சில பேர்த்துக்கு ஒயிட் டிஸ்சார்ஜாக கூட வெளியே வந்துடலாம். சில பேர்த்துக்குலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி நம்மளுடைய உடம்பு வெயிட் குறையுது, உடம்பு வெயிட் குறையிறப்போ நம்ம மசில்ஸில் தங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு எல்லாமே நம்மளுக்கு எப்படி கரைஞ்சி போகுது, அது எல்லாமே எரிஞ்சு நம்மளுக்கு எனர்ஜியாக மாறி அதுக்கப்புறமா உடல் வந்து நம்மளுக்கு வத்த ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து அப்பப்டோசிஸ் ப்ராசஸ்ன்னு ஒன்று நடக்கும். அந்த ப்ராசஸ் மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே செல்ஸே நம்மளுக்கு அழிச்சு கொடுத்துரும். அந்த கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் செல்ஸே முழுங்கிடும். ஒவ்வொரு அணுக்கள் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி அணுக்களாக நிறைய பல லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்குல்ல, அந்த அணுக்களே அந்த கெட்ட கழிவுகளை ஃபுல்லாக முழுங்கி நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிரும். அதன் மூலமாக மெனோபாஸ் ஆனவங்களுக்கும் ஃபைப்ராய்ட் கட்டி இயற்கையான முறையிலேயே எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் கண்டிப்பாக கரைக்க முடியும். இது தமிழ் மருத்துவத்தில் சாத்தியமா அப்படின்றது நிறைய பேர் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இது நிச்சயமாக தமிழ் மருத்துவத்தில் சாத்தியமானது தான். இந்த மாதிரியான மூலிகை மருந்துகள் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த மருந்துகள் எல்லாமே அமையும். நிறைய பேர்த்துக்கு இந்த மூலிகை மருந்து நார்மலாக நம்ம பீரியட்ஸ் டைம் ஒரு நாள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே பின்னாடி நம்ம யூட்ரஸ் கேன்சர்லாம் வரவிடாமல் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஏன்னா யூட்ரஸ்க்கு நல்ல சீரான ரத்தோட்டம் நம்மளுக்கு கிடைக்கும். யூட்ரஸ் கேன்சர்லாம் வருவதற்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். இது மாதிரி எல்லா நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. இந்த நோய்க்கு தான் மருந்து, அந்த நோய்க்கு மட்டும்தான் மருந்து இருக்குது அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லா நோய்களுக்கும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. நானும் இந்த சித்த மருத்துவத்தை படித்து முறையாக கற்றுக்கிட்டு மக்களுக்கு மருத்துவ சேவை செய்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். பேர் மேனகா, திருமலவாயிலிருந்து வரேன். எனக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டி இருந்தது, 4 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது. நீர் கட்டியும் 2 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது. பிளட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. டிஎம்சி பண்ணணும்னு சொன்னாங்க. மேடத்தை வந்து பார்த்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டு இப்போ 2 சென்டிமீட்டர் அளவில் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு. உடம்பு வலி டயர்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ பரவாயில்ல, இன்னும் ஒரு மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். ஓவரிஸ் கட்டி 2 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது, ஃபுல்லாகவே அதுவும் க்யூர் ஆகிடுச்சு. நல்லா வந்து பாருங்கள், நல்லா கேட்குது. டிஎம்சி எல்லாம் எனக்கு எதுவும் பண்ண வேணாம், மேடம் வந்து நல்லா க்யூர் பண்ணிட்டாங்க. இந்த பேஷண்ட் பேர் வந்து மேனகா. ஃபைப்ராய்ட் கட்டி, அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. அதே மாதிரி CA 125 பார்த்திங்கன்னா 6.3 இருக்குது. ஃபைப்ராய்ட் பிரச்சனையும் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளமும் இருக்குது. இந்த ஒரு பிரச்சனையோடு இவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி சைஸ் பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் வரைக்கும் கட்டி வந்து இருக்குது. ஓவரியில் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் வரைக்கும் நீர்க்கட்டி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இடதுபுற ஓவரியில் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதம் மருந்து முடித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபைப்ராய்ட் கட்டி வந்து 2.4 × 1.9 சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு. அப்படியே பாதிக்கு பாதி சைஸில் நல்லா குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் ஓவரி வந்து நார்மல்னே வந்துருச்சு. லெஃப்ட் ஓவரியில் உள்ள சிஸ்ட் வந்து கரைஞ்சி நார்மல்னு வந்துருச்சு.
ஸோ இந்த அளவுக்கு ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் ஒரு 3 months அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பை கட்டி, ஃபைப்ராய்ட் கட்டி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல், அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே அவங்களுக்கு கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டுரும். என்னோட நேம் செல்வி. நான் வந்து ஆவடியிலேருந்து வரேன். நான் ஃபைப்ராய்டு கட்டிக்காக வந்து இங்கே மேம் வந்து நான் பார்க்க வந்திருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 3 to 6 months அப்போ சாப்பிட சொல்லியிருந்தாங்க அவங்க மருந்து கொடுத்து. ஆனால் வந்து எனக்கு 1 monthலேயே வந்து எனக்கு நல்லா நான் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து அந்த வயிறு அந்த கல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும், அந்த கட்டி இருக்கும்போது அதெல்லாம் இப்போது இல்லாத மாதிரி லேசாக இருக்குது என்னோடய வயிறு. அதுக்கப்புறம் பயங்கரமாக வயிறு வலிக்கும் எனக்கு. அதெல்லாம் இப்போது இல்லவே இல்லை. நைட்டில் வந்து ஒரு 7-8 times இந்த ப்ராப்ளத்தினால ஒரு 7-8 times இந்த யூரின் பாஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு 2 or 3 times அப்படி தான் நான் போகிறேன். நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்ட் கட்டி குட்டி குட்டியாக 2 mm அளவில் நிறைய கட்டி, யூட்ரஸ்க்கும் நிறைய கட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 centimeter அளவில் ஒரு பெரிய கட்டி வந்து ஒன்று இருக்குது. இப்போ அவங்க 3 மாதம் மருந்து எடுக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 3 centimeter இருக்கக்கூடிய கட்டி 2 centimeter போயிடுச்சு. சின்ன சின்னதாக யூட்ரஸ்க்குலாம் நிறைய இந்த குட்டி குட்டியாக இருந்த கட்டிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கரைஞ்சி போயிடுச்சு. கிரேட் 1 ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் போடுறது அதுவும் நார்மல் ஆயிடுச்சு. ரைட் கிட்னியில் நிறைய கார்டிகல் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ரீனல் ஸ்காரிங் ஆகிருக்கிறதுனால பேரன்டைமா, ரீனல் பேரன்டைமா நோட்டட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து அவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு. இந்த பேரன்டைமா வந்து தின் ஆயிடுச்சுன்னு நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நார்மல் ஆயிடுச்சு. அப்புறமா அவங்களுக்கு என்டோமெட்ரிக் மாடல் நோட்டட் ஆன்டிவைட் சிக்மால் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே அவங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு. இந்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்க அப்நார்மாலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல் ஆயிடுச்சு. பேஷண்ட் பேர் உஷா நந்தினி, 50 வயசு. யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது. இதனால எங்களுக்கு வந்து அதிகமான பீரியட்ஸு, இதோட சேர்த்து கரெக்டாக பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, கையில் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதோட சேர்த்து முகத்துலேயும் உங்களுக்கு ரேஷஸ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபைப்ராய்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 3.5 centimeter அளவுக்கு கட்டி, ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களுக்கு இருக்குது. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டி வந்து 3.5 centimeter வந்து 3 centimeterக்கு குறைஞ்சி வந்துருச்சு. 0.5 centimeter அவங்களுக்கு நல்லாவே குறைஞ்சி வந்துருச்சு. திருப்பி அவங்க வந்து மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இயற்கையாகவே கரைஞ்சிடும். ஸ்கின் ரேஷஸும் நல்லாவே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. வணக்கம். இப்போ நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்லைன் பேஷண்ட்டோடைய ஃபீட்பேக் வந்து நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் பேஷண்ட்டு பேர் வந்து சிவமணி, அவங்க வயசு வந்து 45 years. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு 4 mm வந்து கிட்னியில் வந்து கல் இருக்குது அப்படின்ற ஒரு இருக்குது. அதுக்கப்புறமா யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்குது. யூட்ரஸில் வந்து நெபோத்தியம் சிஸ்ட் வந்து ஒன்று இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ஓவரியில் சிம்பிள் சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.3 into 3.6 centimeter அளவுக்கு ஒரு சிம்பிள் சிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வயிற்றுல பார்த்தீங்கன்னா குடல் பக்கத்தில் தொப்புள் இருக்கக்கூடிய பகுதியில் தொப்புள் வந்து வெளித்தள்ளி இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபேட் மாதிரி ஒன்று இருக்குது. அது அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது 1.7 into 1.5 centimeter வந்து அப்டோமென்ல இருக்குது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது அது வந்து அன்காம்ப்ளிகேட்டட் பேராம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. இவங்க வந்து 1 மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம 6 ஷெல்டர் ஹாஸ்பிட்டல்ஸில் 1 month ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து கொடுத்துருக்காங்க.
அந்த ஸ்கேன்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நார்மல் இருந்துச்சு. அந்த சிஸ்ட், அந்த சிம்பிள் சிஸ்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர்ல இருந்தது வந்து 4 சென்டிமீட்டருக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. 5 சென்டிமீட்டர் கிட்ட இருந்துச்சு, அது 4 சென்டிமீட்டர் குறைஞ்சிச்சு. மற்ற இடத்துல எல்லாமே நார்மல் வந்துருச்சு. ஹெர்னியா கிடையாது, அப்புறம் தைல ஸ்டோன் கிடையாது, அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம்ல வந்து நெப்போபியன் சிஸ்ட் கிடையாது, யூட்ரஸும் நார்மல் ஆயிடுச்சு, பல்க் யூட்ரஸ் கிடையாது, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஒவேரியன் சிஸ்ட் மட்டும் திருப்பி உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு அதுவும் அவங்களுக்கு வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்லாம நெக்ஸ்ட் மந்த் கரெக்ட் கொடுத்தாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.